அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் நமக்கு கிடைத்த பத்திரிகைகளும் இணைய செய்திகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் IMF உடனான அல்லது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப் போவதாகவும் அந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்களை கொண்டு வரப்போவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியினரும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினரும் அறிவித்து வருகின்றார்கள். மேடைகளிலும் இதர ஊடகவியலாளர் சந்திப்புகளிலும். அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளப் போகின்றீர்கள் என்றால் அது தொடர்பாக வாருங்கள், நானும் வருகின்றேன், IMF உடன் கலந்துரையாடுவோம் என்று ஜனாதிபதி சவால் விடுகிறார். நாணய நிதியத்துடன் கலந்துரையாட தயாரா? சஜித் அனுரவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. மக்களுக்கு பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணையவழி முறையில் பகிரங்க கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோருக்கு சவால் விடுக்கின்றேன். இதன் மூலம் அவர்கள் மேடைகளில் சொல்லும் விடயங்களின் உண்மை தன்மையை முழு நாட்டு மக்களும் கண்டுகொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளனம் நேற்று கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில், நாடு வீழ்ச்சியடைந்திருந்த போது யாரும் முன்வராத காரணத்தினாலேயே நான் முன்வந்தேன். இலங்கை இல்லாமல் போனால் ஐக்கிய தேசிய கட்சியும் இல்லாமல் போய்விடும். ஐக்கிய தேசிய கட்சியை நிர்மாணித்த DS சேனாநாயக்க எமக்கு கற்றுத்தந்த விடயங்களின் அடிப்படையிலேயே நான் நாடு இல்லாமல் போகும் நிலையில் நாட்டை பாதுகாத்து கட்சியை பாதுகாக்க முன்வந்தேன். இந்த விடயங்கள் எம்மில் இருந்து சென்றவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு கட்சியின் வரலாறு தெரியாது. எதிர்வரும் தேர்தல் தீர்மானமிக்க தேர்தலாகும். இதில் நான் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் வீடு வீடாக சென்று மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த ஆரம்பிக்க வேண்டும். அன்று நாடு வீழ்ச்சி அடையும் போது பலரும் எம்முடன் இணைந்து கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முன்வந்தனர். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் நாட்டுக்கு அநீதி செய்தன. அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சித்தனர். ரணசிங்க பிரேமதாசவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்த போதும் நானே அவரை பாதுகாத்தேன். அதே போன்று அவர் கொலை செய்யப்பட்ட போதும் நானே அந்த இடத்துக்கு முதலில் சென்றேன். இதனை அவர்கள் மறந்துள்ளார்கள். அவர்கள் ஓடியதாலேயே நான் பொறுப்பேற்றேன். நாங்கள் ஒரு அணியாக செயற்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தோம். இந்த அணியை உலக நாடுகளுடனும் சர்வதேச நாணய நிதியத்துடனும் கலந்துரையாடி உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்த நிலைக்கு நாட்டை கொண்டு வந்தது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவ்வாறு தெரிவிக்கும் போது, அதாவது நாம் விழுந்திருந்த போது நமக்காக ஒரு அணி செயற்பட்டது, அந்த அணியுடன் நாம் நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்தோம் என்று ஜனாதிபதி கூறும்போது பலரும் கைத்தட்டினார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் அது தொடர்பான ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனுமதி வழங்கும் பொருட்டு ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட சம்மேளனம் நேற்று கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சிறிகொத்தவில் இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட படத்தை காணலாம். இங்கே பலரும் இருக்கின்றார்கள். அதாவது தயா கமகே இருக்கின்றார், அதே போன்று வஜிர அபே குணவர்தன, அதே போன்று பிரதமர் தினேஷ் குணவர்தன, அதே போன்று அகில விராஜ் காரியவசம் இருக்கின்றார், ருவான் விஜயவர்தன் இருக்கின்றார், அதே போன்று சாகல் ரத்நாயக், அதே போன்று முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் உள்ளிட்டோரும் இந்த படத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது தற்போதைய நிதி ராஜாங்க அமைச்சர் என்ன சொல்கின்றார் என்று பார்க்கலாம். வரி கொள்கையை மாற்றினால் மீண்டும் வரிசை யுகம் தோன்றும், நிதி ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்க எதிர்பார்த்துள்ளோம். அதாவது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைக்க எதிர்பார்த்துள்ளோம். தற்போது அமலில் உள்ள வரிகளை குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக நீக்கினால் மீண்டும் வரிசை யுகம் தோற்றம் பெறுவதை எவராலும் தடுக்க முடியாதென நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் வினவிய போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவார். தேர்தல் காலத்தில் வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகளால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது.
அதே போன்று அவர் அங்கு தொடர்ந்தும் பேசுகையில் இவ்வாறு தெரிவிக்கிறார். தேர்தல் பிரசார மேடைகளில் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் ஜனாதிபதி வாக்குறுதிகளை வழங்குகின்றார். பொருளாதார மீட்சிக்காக தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள வரி கொள்கைகளை எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்கு எவ்விதமான மாற்றங்களும் இல்லாமல் முன்னெடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக வரி கொள்கைகளை மாற்றி அமைப்பதாக அவர் போலியான வாக்குறுதிகளை வழங்கவில்லை என்றும் ஷெஹான் சேமசிங்க தெரிவிக்கிறார். இப்படித்தான் இப்போ தேர்தல் காலம் என்பதாலும் தேர்தலுக்கு இன்னும் 26 நாட்கள் இருக்கும் நிலையிலும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகள் வரிகளை குறைக்கப் போவதாக, அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரிகளை குறைப்போம், இப்பொழுது இருக்கக்கூடிய வரிகளை குறைப்போம் என்று அதாவது மக்களுக்கு வாக்குறுதி வழங்கப்படுகின்றது. அப்படி குறைத்தால் மீண்டும் நாடு பாதாள குழியில் விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இப்பொழுது நாட்டிலே டாலர் அல்லது வெளிநாட்டு நாணயம் அதிகம் கையிருப்பில் இருக்கின்றது அல்லது டாலர் கையிருப்பில் இருக்கும் போது எவ்வாறு நாங்கள் வீழ்வோம் என்று நீங்கள் கேட்கலாம். யோசனை ஒன்று வரலாம். ஆம், வீழ்வோம் என்றால் இதுவரை நாங்கள் கடன்களை கட்டாமல் டாலர்களை சேமித்து வருகின்றோம். கடன்களை கட்ட வேண்டி வரும்போது நாம் அந்த டாலர்கள் எம்மிடத்திலிருந்து கடன்களை கட்டுவதற்காக அதை ஒப்படைக்கும் போது நாங்கள் மீண்டும் ஒரு பிரச்சனையிலே தள்ளப்படுவோம். அப்பொழுது எங்களுக்கு உதவி அளிக்கப் போவது இந்த வரியின் மூலமாக பெறும் பணம்தான். சரி, எனவே அந்த வரியை குறைக்க முற்பட்டால் பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரலாம். இப்படி இருக்கும்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களிடம் எவ்வளவு காசு இருக்கிறது, எவ்வளவு வாகனம் இருக்கின்றது, என்னென்ன சொத்துகள் இருக்கின்றது என்பதெல்லாம் தொடர்பாக அவர்கள் அறிக்கை வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையகத்திற்கு. தன்னிடம் எவ்வளவு சொத்து இருக்கின்றது, தன் மனைவியிடம் எவ்வளவு சொத்து இருக்கின்றது, மாத வருமானம் எவ்வளவு நகைகள் இருக்கின்றது என்று. இப்படி இருக்கும்போது 4 முக்கியமான ஜனாதிபதி வேட்பாளர்களது சொத்து விபரம் வெளியாகி இருக்கிறது. பார்க்கலாம், கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். பாருங்க, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்னென்ன சொத்துகள் இருக்கிறது. அவரது மாத சம்பளம் 97,500 ரூபாய். அத்துடன் சம்பளத்துக்கு மேலதிகமான கொடுப்பனவு 82,191 ரூபாய். கலனி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக கடமையாற்றும் ஜனாதிபதியின் பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கவின் மாத சம்பளம் 5,76,855 ரூபாய். தங்க ஆபரண துறையில் அவர் முதலீடு செய்துள்ளார். அவரிடமுள்ள ஆபரணங்களின் பெறுமதி 6,65,000 ரூபாய். அத்துடன் ஜனாதிபதியின் தாயிடமிருந்து 39 லட்சம் பெறுமதியான ஆபரணங்கள் முதல் பெண்மணிக்கு கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதியின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குருநாகல மல்பொக்குண பகுதியில் காணி ஒன்று, கொழும்பு 7 உள்ள வீடு மற்றும் காணி, அதேபோன்று நாவல வீதியில் உள்ள காணி மற்றும் வீடு தனக்கு பரம்பரை வழியினுடன் கிடைத்ததாகவும் விலைக்கு கொள்வனவு செய்த சொத்துக்களாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியிடம் ஒரு ஜீப் வண்டியும் 2 பென்ஸ் கார்களும் காணப்படுவதுடன் 18,50,000 என்ற அடிப்படையில் 2 முறை வங்கி கடன்களை பெற்றுள்ளார். பாவம், அவருக்கு காசு கையில் இல்லை என்ற காரணத்தினால் வங்கி கடன்களையும் ரணில் விக்ரமசிங்க பெற்றுள்ளார். அப்போ சஜித் பிரேமதாசவிடம் என்ன இருக்கின்றது? சஜித் பிரேமதாசவிடம் அவரது மனைவியின் அழகு கலை தொழிற்துறைக்காக அவர் 13,768,000 ரூபாய் 13,768,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். கம்பஹா கம்பிலியா வடிய பிரதேசத்தில் உள்ள தென்னந்தோப்பு இடம் தனக்கு பரம்பரை அடிப்படையில் கிடைக்கப்பெற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தமது மனைவியிடம் 23 லட்சம் பெறுமதியான ஆபரணங்கள் இருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவரின் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அவரிடம் கேப்ரக வாகனம் ஒன்றும், பிராடோ ஜீப் ஒன்று, லேண்ட் குரூசர் ரக ஜீப் ஒன்று, ஒரு பென்ஸ் கார் ஒன்றும் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார். சரி, இப்போ எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அனுரகுமார திசாநாயக்கவின் மாத சம்பளம் 54,255 ரூபாய். மேலதிகமாக அவருக்கு 2,517,000 ரூபாய் மாதம் கிடைக்கிறதாம். அத்துடன் அவரது மனைவி தொழில் எதுவும் செய்வதில்லையாம்.
பாவம் பாருங்க, அவரோட மனைவியிடம் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றது என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது. ஒரே ஒரு தங்க மாலை, 2 வளையல்கள், 2 மோதிரங்கள், 2 காதணிகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளார். தான் பயன்படுத்தும் மோட்டார் வாகனம் தன்னுடையது என்றும் தற்போது வசிக்கும் கடவத்த வெடஹேனவத்த முகவரியில் உள்ள வீடு மற்றும் காணி சட்ட ரீதியிலானதாகும் என்றும் சொத்து விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். சரி, நாமல் ராஜபக்சவுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது? நாமல் ராஜபக்சவுக்கு மாத சம்பளம் 54,285 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் சம்பளத்துக்கு மேலதிகமாக 4 லட்சம் ரூபாய் கொடுப்பனவுகளையும் பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அவரது மனைவி மாதாந்தம் 1,15,000 ரூபாய் சம்பளம் பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 200 மில்லியன் ரூபாய் கடன் பெற்றுள்ளதுடன் அதற்கு மாதாந்தம் 3 மில்லியன் வட்டி செலுத்துவதாகவும் அத்துடன் 39 மில்லியன் பெறுமதியான முதலீடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் மாத்திரம் 88 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆபரணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் 142 லட்சம் பெறுமதியான மாணிக்க ஆபரணங்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் தனது மனைவியிடம் 13 கோடி 80 லட்சம் பெறுமதியான ஆபரணங்கள் இருப்பதாகவும் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்பட்டது. இது அவங்க தேர்தல் ஆணையகத்திற்கு சொத்து மற்றும் விவரங்களை அறிவித்திருக்கிறாங்க. எல்லோருமே கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அனுரகுமார் திசாநாயக்கவின் மனைவிக்கு நகைகளே இல்லை, ஒரு ஜோடி வளையல், ஒரு மாலை, இவ்வளோ கஷ்டப்பாருங்க. ஜனாதிபதி கடன் வாங்கியிருக்கிறாரு, நாமல் ராஜபக்ச கடன் வாங்கியிருக்கிறாரு. இப்போ எல்லாரும் நாங்கள் நினைக்கக்கூடாது அவங்க எல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோமோ எங்களை விட மோசமான கஷ்டத்தில் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கின்றது. என்ன செய்ய முடியும்? அவங்களும் சேர்ந்து தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். எங்களோடு சேர்ந்து அவங்களும் தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்து ஆராய புதன்கிழமை கூடுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெகு விரைவில் நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து உயர்நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு தொடர்பில் ஆராய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் புதன்கிழமை கூட உள்ளது. ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க ஏற்பாடுகள் செய்யப்படும். நடத்ததான் வேண்டும், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்ததான் வேண்டும். காரணம், அது காணாமல் போய்விடுது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் சொல்கிறார், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இலகுவாக சொல்கிறார். தேர்தல் ஒன்று நடத்துவதற்கு தேர்தல் காணாமல் போய்விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியது. அதுக்கு ஜனாதிபதி சொன்னார், தேர்தல் காணாமல் போவதற்கு தேர்தல் என்று ஒன்று இருக்க வேண்டுமே என்று சொல்லிட்டார். ஸோ அது மாதிரி தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் எப்படியோ இதுவரை தேர்தல் திகதியும் குறிப்பிடப்பட்டு எல்லா விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ஜனாதிபதி தேர்தலை போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் வெகு விரைவில் நடக்கும் என்று. அது ஜனநாயக உரிமை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனநாயக உரிமை மீறப்படக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்க்க போகின்றோம். தபால் மூல வாக்குச்சீட்டுகள் மாவட்ட அலுவலரிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை தபால் திணைக்கள சேவையாளர்கள் மற்றும் அதனுடன் சேவையில் ஈடுபடுபவர்களின் விடுமுறைகள் உடன் அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் மாதம் 4 மற்றும் 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் இடம்பெற உள்ள நிலையில் தபால் மூல வாக்குச்சீட்டுகள் இன்று மாவட்ட தேர்தல் அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ செப்டம்பர் மாதம் 4 மற்றும் 5, 6 ஆகிய தேதிகளில் இந்த தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற இருக்கிறது. நிறைய அரச ஊழியர்கள் 7,16,000 அரச ஊழியர்கள் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் வாக்களிப்பதற்கு, தபால் மூல வாக்களிப்பதற்கு. ரணில் விக்ரமசிங்க நேற்று சிறிகொத்தவில் அவரது கட்சியின் சம்மேளனத்தை நடத்தும் போது சஜித் பிரேமதாச பொலனறுவையில் தனது தேர்தல் பிரசார கூட்டத்தை நடத்தினார். பல வாக்குறுதிகளை வழங்கினார், நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதே நேரத்தில் மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு ஒரு விடயத்தை, மகிழ்ச்சிகரமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அது நடக்குமா என்பது அவர் வெற்றி பெற்ற பிறகு பார்ப்போம். விவசாயிகளின் கடன்களை நான் தள்ளுபடி செய்வேன், 50 கிலோ உரத்தை 5,000 ரூபாவுக்கு வழங்குவேன், பொலனறுவையில் சஜித் அறிவிப்பு. அரச வங்கிகளில் கோடிக்கணக்கில் கடன் பெற்றுள்ள செல்வந்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சகல சலுகைகளையும் நிவாரணங்களையும் எமது ஆட்சியில் ரத்து செய்து விவசாயிகளின் சகல விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்வோம். 50 கிலோ
உயர்தர உரத்தை 5000 ரூபாய்க்கு வழங்குவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். புலனறுவ நகரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் அவ்வாறு தெரிவிக்கிறார். 5000 ரூபாய்க்கு நாங்கள் வழங்குவோம், அதாவது 50 கிலோ உயர்தர உரத்தை 5000 ரூபாய்க்கு நாங்கள் வழங்குவோம், அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம், எங்கள் ஆட்சி மலரட்டும், அதற்கு பிறகு பாருங்கள் என்று சொன்னார். கீரி சம்பா, நாடு சம்பா அரிசி என்பன 200 தொடக்கம் 300 ரூபாய் வரை விற்கப்படுகின்ற போதிலும் விவசாயிகளுக்கு நெல்லுக்கு 100 தொடக்கம் 150 ரூபாய் மாத்திரமே கிடைக்கப்பெறுகிறது. விவசாயிகளை இவ்வாறு கவனிக்க முடியுமா? இந்த பாரிய அரிசி ஆலை மாஃபியாக்களை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் சஜித் பிரேமதாஸ். அவர் வெற்றி பெற்ற பிறகு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ரைட். மே 10 என்ன நடந்தது, நடந்த உண்மை என்று மே 10 நடந்த உண்மை என ஹர்ஷடி சில்வா விளக்கம். ஜனாதிபதி ரீதியான ஜனநாயக ரீதியான 4 நிபந்தனைகளுடன் பிரதமர் பதவியை ஏற்பதற்கு அன்று கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தயாராக இருந்தார். அதற்கான ஆவணத்திலும் கையெழுத்திட்டார். அந்த சந்தர்ப்பத்திலேயே ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். எனவே பொறுப்பை ஏற்காமல் சஜித் ஓடினார் என இனி கூற வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கிறார். 4 நிபந்தனைகள் விடுக்கப்பட்டதாம். அந்த 4 நிபந்தனைகளுடன் பிரதமர் பதவியை ஏற்பதற்கு சஜித் பிரேமதாச தயாராக இருந்தார். ஆனால் அது நடக்கவில்லை. இஸ்ரேல் மீது 320 ஏவுகணைகளை ஏவி இஸ்புல்லா தாக்குதல். லெபனான் மீது இஸ்ரேல் பதிலடி. இஸ்ரேலானது லெபனானில் உள்ள இஸ்புல்லா குழுவினரின் இலக்குகள் மீது கடும் வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மேற்படி குழுவினருக்கு எதிராக இஸ்ரேல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள பாரிய அளவான தாக்குதல் ஒன்றுக்கான முன்கூட்டிய நடவடிக்கையாக இந்த வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. மிக மோசமான விதத்தில் இஸ்ரேல் மீது 320 ஏவுகணைகளை ஏவி இஸ்புல்லா தாக்குதலை நடத்தி வருகிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக விமல் வீரவன்ச இவர் எங்கே யாருடைய பக்கம் இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். விமல் வீரவன்ச சர்வஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீரவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் விமல் வீரவன்ச. எனவே விமல் வீரவன்ச சொல்றாரு, ஜனாதிபதியின் ஆயுட்காலம், ரணிலின் அரசியல் ஆயுட்காலம் தேர்தலுடன் நிறைவடையும். விமல் வீரவன்ச தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் செப்டம்பர் 21ஆம் தேதியுடன் நிறைவடையும். தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பிரதான வேட்பாளர்கள் என்று கூறுபவர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு நாங்கள் தயார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். சர்வஜன சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். அடுத்ததாக இந்த மலையக மாணவர்களை நல்ல ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது தான் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம். மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் 19வது ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் தினேஷ் குணவர்தன வாழ்த்து செய்தி ஒன்றை வழங்கியுள்ளார். பார்க்கலாம். மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் மாணவ சமுதாயத்துக்கான பணிகள் பாராட்டத்தக்கவை. வாழ்த்து செய்தியில் பிரதமர் தினேஷ், மலையக கல்வி அபிவிருத்தி மன்றமானது மலையக மாணவர்களுக்கு மட்டுமல்லாது ஏனைய பிரதேச மாணவர்களுக்கும் ஆற்றி வரும் கல்வி பணி, குறிப்பாக பின்தங்கிய மக்களுக்கும் மாணவ சமூகத்துக்கும் நிவாரணங்களை வழங்கி ஆறுதல் அளிக்கின்றமை குறித்து பாராட்டுக்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் 18வது ஆண்டு விழா தொடர்பில் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையோடு கல்வி பொதுத்தராதர, உயர்தர மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் முதலான அனைத்து வயதினருக்கும் இன மத பேதமின்றி மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் மாதாந்த புலமை பரிசில் வழங்கி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. மேலும் எமது நாட்டு மக்கள் மிகவும் மோசமான பொருளாதார சவால்களால் பாதிக்கப்பட்டிருந்த போது ஜனாதிபதியும் நானும் ஏனையவர்களும் மிக பொறுப்புடன் தடைகளை கடந்து வெற்றி பெறுவதற்கு மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் போன்ற நிறுவனங்கள் பின்தங்கிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிவாரணங்களை வழங்கி ஆறுதல் தந்துள்ளமை பாராட்டத்தக்கது. தங்களின் பலம் வாய்ந்த நீண்ட பயணம் தொடர வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். எனவே 18 ஆண்டுகள் முடிந்து 19வது ஆண்டிலே கால் பதிக்கும் மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்திற்கு எம்முடைய வாழ்த்துக்களையும் அவர்களது பணி தொடர எங்களுடைய
வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்ததாக நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை ஏற்க தயார் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சொல்றார். நாட்டை கட்டியெழுப்ப சவாலை எதிர்கொள்ள தயார். நாட்டில் பல அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் போதுமான அளவு தலைவர்களும் கொண்டு வரப்பட்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதற்கு முதல் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மூலமாக பாராளுமன்றம் வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருவது தொடர்பாக ரிஷாட் பதூதீன் என்ன சொல்கிறார்? விலை போனவர்களை மன்னிக்க முடியாது மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் கூறுகிறார். சமூக வாக்குகளால் பதவிக்கு வந்து கொடுங்கோல் ஆட்சியாளருக்கு விலை போன முஸ்லிம் எம்பிக்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் தெரிவித்தார். சாய்ந்தமருதில் சனிக்கிழமை நடைபெற்ற கட்சியின் இளைஞர் மாநாட்டில் உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். போனவர்களை கட்சி ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. எங்களை விட்டு பிரிந்த மூவரையும் துணிச்சலுடன் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளோம். இதேபோன்று துணிச்சலான முடிவுகளையே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்க வேண்டும். அப்போதுதான் சமூக துரோகிகளுக்கு சிறந்த பாடம் புகட்ட மக்கள் முன்வருவர். துரோகிகளை மன்னிப்பது பின்னர் மீண்டும் கட்சியில் இணைப்பது என்பதெல்லாம் கோமாளித்தனமான அரசியலாகும். மக்கள் மீது நம்பிக்கையுள்ள தலைமைகள் துரோகிகளை தண்டிப்பதற்கு தயங்க போவதில்லை என்று ரிஷாட் பதூதீன் தெரிவித்திருக்கிறார். மன்னிக்க கூடாது என்று தெரிவித்திருக்கின்றார். சரி, மக்கள் நிராகரித்த போதும் அவர்களை காப்பாற்ற முன்வந்தவர் ஜனாதிபதி ரணில். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ சொல்றார். மக்கள் நிராகரித்த போதும் மக்களை நிராகரிக்காமல் பாதுகாக்க முன்வந்த ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கவாகும். உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தி இருந்தால் மக்களுக்கு உணவளிக்க முடியாமல் போயிருக்கும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். அதாவது 2 லட்சம் வாக்குகளை மட்டுமே அவரால் பெற முடிந்தது. கடந்த பொது தேர்தலில் 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலில் ஒரே ஒரு ஆசனம், அதுவும் தேசிய பட்டியல் ஆசனம் தான் கிடைத்தது ஐக்கிய தேசிய கட்சிக்கு. அதை தான் சொல்கின்றார். மக்கள் நிராகரித்த போதும் அவர்களை காப்பாற்ற முன்வந்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்று. அடுத்ததாக மற்றொரு செய்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் நின்று ஜேவிபிக்கு வாக்கு கேட்க முடியுமா? ஐக்கிய சோசலிச கட்சி வேட்பாளர் சிறித்துங்க ஜெயசூரிய தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்ட ஜேவிபி கட்சியினர் எவ்வாறு என்று தமிழ் மக்கள் மத்தியில் தமக்கு வாக்களிக்குமாறு கேட்டு வர முடியும் என்பது சிந்திக்கப்பட வேண்டிய விடயமாகும். கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் வைத்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என ஐக்கிய சோசலிச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சிறித்துங்க ஜெயசூரிய சொல்றார். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்ட்டு சிறித்துங்க ஜெயசூரிய சொல்றார். சரி,